மற்ற நாடுகளை மூக்கு நுழைக்கணும், எதுக்கு நுழைக்கணும்? நீ வந்து காப்பாத்து, அதை வந்து ஒளிப்படியா பண்ண வேண்டியது தானே? ஏன் வெளிப்படையா அப்ப பண்ணல? ஏன் நாங்க வந்து பாகிஸ்தான்ல பேசிட்டோம், இந்தியாவில பேசிட்டோன்றதை மட்டும் நீங்க அன்னைக்கு போர் நடந்துட்டு இருக்கும்போது சொன்னீங்க? 2 பேரையும் கூப்பிட்டு பேசணும், முடிஞ்சிருச்சு, நீ டிக்ளேர் பண்ணு. நீங்க 35 நிமிஷம் பேசினதெல்லாம் உண்மையா இருக்கு. 35 நிமிஷம் இதற்காக பேசினதுன்றதெல்லாம் கிடையாது. இங்க வந்து நம்மளுடைய கண்ட்ரோல வச்சு இல்ல, பொலிட்டிக்கலோட கண்ட்ரோல்ல இந்த 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 இது இருக்கவே இல்லை. கம்ப்ளீட்டாவே பாத்தீங்கன்னா ராணுவத்தோட கண்ட்ரோல்ல இருந்தது. காரணத்துக்கு கொண்டும் எந்த விஷயங்கள்லயுமே இந்தியா பாகிஸ்தானுக்கு நடந்த அந்த பிரச்சனைகளுக்கான கிரெடிட்ஸை எந்த நாடுகளுமே கிளைம் எடுத்துக்க முடியாது. அங்க இருக்கக்கூடிய அந்த முகாம்களை வந்து ஒழிக்கிறதும் தான் ரொம்ப முக்கியமான குறிக்கோளாக இருந்தது. அதை சரியா பண்ணி முடிச்சிட்டாங்க. பண்ணி முடிச்சதுனால அதோட விஷயத்தை ஸ்டாப் பண்ணாங்களே தவிர வேற எந்த காரணத்துக்கும் கிடையாது. எனக்கு 2 பேருமே ரொம்ப முக்கியமானவர்கள் தான், நீ 2 பேருமே தலைமைத்துவம் வாழ்ந்தவர்கள், 2 பேருமே அணுசக்தியில சிறந்தவர்கள் அப்படின்னு இதெல்லாம் யார் கேட்டா? முடிஞ்சு போன ஒரு விஷயத்த திருப்பி ரீஸ்டார்ட் பண்றீங்களா? இந்தியா யாருன்றத பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்ல, உலக நாடுகளுக்கே நம்ம நிரூபிச்சாச்சு. அமெரிக்காவுக்கும் சேர்த்து நிரூபிச்சாச்சு. இப்ப உலக நாடுகள் மத்தியில இந்தியா வந்து டம்மி பண்ணணும்னு நினைக்கிறாரோ அப்படின்ற பார்வைதான் எனக்கு தோணுது. எல்லாத்துலயும் போர் நடக்குது, போர் பதட்டம் நடக்குது, பிரச்சனைகள் இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுலயும் என்னுடைய சிட்டிசன்ஸை நான் வந்து அவங்கள வந்து சேவ் பண்றேன். ஏன்னா சேவ் பண்ண முடியுதுன்னா அதுதான் என்கிட்ட இருக்கக்கூடிய ஆளுமை. இது தேவையில்லாத கிளப்பி விட்டுட்டு மற்ற நாடுகளுக்கு மத்தியில நான் தான் பெரிய ஆளு, என்னால மட்டும்தான் எல்லாமே நடக்குதுன்றதை இப்ப போய் இஸ்ரேல் ஈரான் போர்ல மூக்க நுழைச்சு ஒவ்வொரு நாடுகளிலும் சீண்டி 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 தனக்கு இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அமெரிக்கா ஏதோ லாக் ஆகிட்டு இருக்கோன்னு தோணுது. போரை நிறுத்தினது வந்து இந்தியா. ஆனால் முதலா ட்ரம்ப் அவர்கள் தான் வந்து தன்னோட சமூக வலைத்தளங்கள போறாரு. அது சொன்ன பிறகுதான் இந்தியாவை வந்து டிக்ளேர் பண்ணி சொல்றாங்க. அப்ப எப்படி ஃபர்ஸ்ட் ட்ரம்புக்கு தெரிஞ்சது? திருப்பி நம்ம இந்திய நாட்டு மக்கள் மீது திருப்பி அவர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை அச்சுறுத்தலை உருவாக்குவார்களே ஆனாலே ஆபரேஷன் சிந்தூர் எப்ப வேணா ஸ்டார்ட் ஆகும். வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் சிறப்பு நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்க முக்கியமா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஊடகங்களிலும் செய்தித்தாள்களையும் வந்து ஒரு தலைப்புச் செய்தி வந்திருக்கு. என்னன்னா, இந்திய நாட்டின் பாரத பிரதமரும் அமெரிக்கா நாட்டின் அதிபரும் ட்ரம்ப் அவர்களும் 2 பேரை வந்து 35 நிமிடம் பேசியிருக்காங்க. அதை வந்து என்ன சொல்லியிருக்காரு பிரதமர் அவர்கள்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வந்தது, அதில் வந்து நீங்கள் தான் வந்து சமரசம் பண்ணி நீங்கள் தான் போரை நிறுத்தினீங்கன்னு சொல்லாதீங்க, நாங்கள் வந்து எப்பவுமே 3வது நாடை வந்து துணை கூப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து தலைப்புச் செய்தியாக வந்திருக்கு. இப்போ எதுக்கு மோடி அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி ட்ரம்ப் அவர்கள்ட்ட பேசணும்? அப்படியே அதே ஆன்சர்ல ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்களா? இவர் இதே சொல்ற அதே நிமிஷத்துலதான் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நானும் பிரதமரும் போன்ல பேசுறது உண்மைதான், ஆனா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் உடைய போர்ல 2 பேருமே பலம் வாய்ந்தவர்கள் தான், ஆனா இதை நிறுத்துறதற்கான முழு காரணமும் நான் தான் அப்படின்றத அவரும் வந்து பதிவு பண்றாரு. இப்ப இவர் சொல்றத அவர் வந்து ஆமோதிச்சிருந்தாலோ அல்லது வந்து இது பண்ணியிருந்தாலோ நம்ம வந்து ஒத்துக்கலாம். பட் அவர் சைட்ல அவர் இப்படின்னு சொல்றாரு, இவர் சைட்ல என்ன 35 நிமிஷம் பேசுறதுக்கு இது என்ன வந்து இந்த கதையான்னு தெரியல. 35 நிமிஷம் பேச வேண்டிய விஷயம் கிடையாது. எக்காரணத்துக்கு கொண்டும் எந்த விஷயங்கள்லயுமே இதோட கிரெடிட்ஸை, இந்தியா பாகிஸ்தானுக்கு நடந்த அந்த பிரச்சனைகளுக்கான கிரெடிட்ஸை எந்த நாடுகளுமே கிளைம் எடுத்துக்க முடியாது. ஏன்னா நீங்க என்ன காரணத்துல வேணாலும் எப்படி வேணாலும் நம்மளுடைய பிரதம மந்திரிய எப்படி வேணாலும் இது பண்ணிட்டு இருக்க முடியும். ஆனா இந்த இடத்துல பிரைம் மினிஸ்டர் அவர்கள் எடுத்த மூவ் வந்து ரொம்ப 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 இதுவா இருந்தாங்க. முழு அதிகாரமும் ராணுவ படைகளுக்கு கொடுக்க முடிஞ்சது. இங்க வந்து நம்மளுடைய கண்ட்ரோல வச்சு இல்ல, பொலிட்டிக்கலோட கண்ட்ரோல்ல இந்த 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 இது இருக்கவே இல்லை. கம்ப்ளீட்டாவே பாத்தீங்கன்னா ராணுவத்தோட கண்ட்ரோல்ல இருந்தது. அவர்கள் தான் அதை எடுத்து பண்ணாங்க, அவங்க தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க, அவங்க தான் ப்ராசஸ் பண்ணாங்க, அவங்க தான் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்க. அது அந்த இடத்துல அந்த தாக்குதல்ல நடந்த நம்மளுடைய மனிதர்களாக டூரிஸ்டாக வர்றவங்களுக்கு நடந்தவர்களுக்கு கிடைத்த ஒரு பதிலடி.
அந்த பதிலடியில நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ்டுமே பாகிஸ்தானை அழிப்பதோ பாகிஸ்தானை காலி பண்ணுறதோ, பாகிஸ்தான்ற பேர்ல இருக்கக்கூடிய டெரரிசமை காலி பண்றதோ, அங்க இருக்கக்கூடிய அந்த அந்த முகாம்களை வந்து ஒழிக்கிறதும் தான் ரொம்ப முக்கியமான குறிக்கோளாக இருந்தது. அதை சரியா பண்ணி முடிச்சிட்டாங்க. பண்ணி முடிச்சதுனால அதோட விஷயத்த ஸ்டாப் பண்ணாங்களே தவிர வேற எந்த காரணத்துக்கும் கிடையாது. ஏன்னா பாகிஸ்தான் மக்களின் மீது இந்திய நாட்டினருக்கும் நிறைய அக்கறை இருக்கு. ஏன்னா நம்மளோட அண்ணன் தம்பி தான், அவங்க இங்க இருந்து நிறைய பேர் பிசினஸ் பண்ணிட்டு இருந்ததுல இருந்து எல்லாமே இருக்கு. இன்னமும் பாகிஸ்தான் மக்கள் வந்து இந்தியாவிற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பாகிஸ்தான் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கிறதுனாலையும் அந்த ரீசன்னாலதான் அது முடிச்சு வைக்கப்பட்டது. அது முடிக்க வைத்தது வந்து உண்மை. அது முடிச்சு வைக்கப்படுறதுக்கான காரணம் என்னன்னா, நாம யாரை டார்கெட் பண்ணணும்னு நினைச்சோமோ பண்ணிட்டோம். ரெண்டாவது, ஓடி ஒளிஞ்சவன் அசீம் முனீர் வந்து ஓடி ஒளிஞ்ச ஆளு. அவனெல்லாம் நீங்க வந்து விருந்துக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு சோறு போடுறதெல்லாம் என்ன? இன்னொரு கேள்வியும் வருது இல்ல சார், அந்த வெள்ளை மாளிகையில வந்து பெரிய பெரிய பிரதமர்கள் வரக்கூடிய இடத்துல நீங்க வந்து பாகிஸ்தானோட ராணுவ இதுக்கு வந்து அசீம் முனீர் வந்து நீங்க அதுதான் நம்மளால ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அதுல வேற விருந்து பட்டியல் வேற ரிலீஸ் பண்றீங்க. கேவலமா இல்லையா? கேட்டா வந்து எனக்கு 2 பேருமே ரொம்ப முக்கியமானவர்கள் தான், நீ 2 பேருமே தலைமைத்துவம் இருந்தவர்கள், 2 பேருமே அணுசக்தியில சிறந்தவர்கள் அப்படின்னு. இதெல்லாம் யாரு கேட்டா? நான் என்ன கேக்குறேன், இது எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு கேக்குறேன். முடிஞ்சு போன ஒரு விஷயத்த திருப்பி ரீஸ்டார்ட் பண்றீங்களா? என் கேள்வி அதான். நீ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பிரச்சனை முடிஞ்சது. இந்தியா யாருன்றத பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்ல உலக நாடுகளுக்கே நம்ம நிரூபிச்சாச்சு, அமெரிக்காவுக்கும் சேர்த்து நிரூபிச்சாச்சு. இனிமே நம்மளோட வரணும்னா எப்படி அஞ்சு இருக்கணும்ன்றதை இந்தியா வந்து என்ன மாதிரியான மிசைல்ஸ் வச்சிருக்கு, என்ன மாதிரியான டெக்னாலஜி வச்சிருக்கு, என்ன மாதிரியான ரொம்ப டெக்னிக்ஸை பயன்படுத்தக்கூடிய அதிகாரிகள் நம்ம கிட்ட இருக்காங்க, எப்பேற்பட்ட இளம் வயதினர்ல இருந்து உள்ள ரொம்ப துடிப்போட இருக்காங்கன்றது எல்லாத்தையும் இந்த உலக நாடுக்கு காமிச்சிருச்சு. இப்ப உலக நாடுகள் மத்தியில இந்தியா வந்து டம்மி பண்ணணும்னு நினைக்கிறாரோ அப்படின்ற பார்வைதான் எனக்கு தோணுது. அமெரிக்காவிலதான் அது நடந்தது. இந்தியாவிற்கு தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு இது இல்லைன்றதை அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னு தோணுது. என்னைக்குமே இந்தியாவில் மட்டும்தான் அனைத்து சுதந்திரங்களும் கொண்ட நாடுகளாக இந்தியா இருக்கு. எல்லாராலையும் பேச முடியும். அனைத்து மொழிகளும் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக இருக்கு. உள்ளுக்குள்ள பிரச்சனைகள் இருந்துட்டு போட்டோம், இந்தியா, தமிழா, மராத்தியா, குஜராத்தான்னு என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா எக்காரணத்து கொண்டும் யாரையும் விட்டு கொடுக்க கூடாத ஒரு இடமாக இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் தேசிய மொழியாக எந்த ஒரு மொழியும் இல்லாமல் அனைத்து மொழிகளுக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய நாடாக இருந்துகிட்டு இருக்கு. எல்லா வகையிலும் இருந்துகிட்டு ஒரு தனித்துவத்தோட ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட இந்த இடத்துல நீங்க ஒண்ணும் இல்ல, தமிழ்நாடு முதலமைச்சரும் இந்திய நாட்டின் பிரதமருக்கு சப்போர்ட் பண்ணாங்க இந்த ப்ரோக்ராம், இந்த இதுக்காக. இங்க நீங்க ஆப்போசிஷனா அடிச்சுக்கிட்டவங்கல இருந்து எதிர்கட்சியாக இருந்தவர்கள் வரைக்கும் அனைவரும் ஒன்று சேர்ந்த ஒரு முகமாக இந்தியாவென்ற ஒற்றை முகமாக எதிர்கொண்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்த எவனோ ஒருத்த வந்து சிதைக்கிறதெல்லாம் நம்மளால ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் துணிஞ்சவங்க தான் அப்படின்றத நீங்க நிரூபிச்சாச்சு. இன்னைக்கு கூட அமெரிக்காவில் இருந்து ஈரான்லயும் இஸ்ரேலையும் மாட்டிக்கிட்டவங்கள தூக்கி கொண்டுட்டு வர்றதுக்கு உனக்கு இது இல்லை. ஆனால் இந்திய நாட்டிலிருந்து இருக்கக்கூடியவர்களை 100க்கும் மேற்பட்ட பயணிகளை கொண்டு வர்றதுக்கான முயற்சி அழகா எடுத்து ஈரான்ல இருந்து கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளவு விஷயங்களை இந்திய நாடுல இருந்து எடுத்து பண்ண முடியுது. அதுதான் இந்தியாவோட வல்லமையாக பார்க்கப்படுகிறது. எல்லாத்துலயும் போர் நடக்குது, போர் பதட்டம் நடக்குது, பிரச்சனைகள் இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் என்னுடைய சிட்டிசன்ஸை நான் வந்து அவங்களை வந்து சேவ் பண்றேன். ஏன்னா சேவ் பண்ண முடியுதுன்னா அதுதான் என்கிட்ட இருக்கக்கூடிய ஆளுமை. அதை நீ யாரோ வந்து உடைச்சிடவே முடியாது. இது தேவையில்லாத கிளப்பி விட்டுட்டு மற்ற நாடுகளுக்கு மத்தியில நான் தான் பெரிய ஆளு, என்னால மட்டும் தான் எல்லாமே நடக்குதுன்றதை இப்ப போய் இஸ்ரேல் ஈரான் போர்ல மூக்க நுழைச்சி செனட் மெம்பர்ஸ் உள்ள நுழைந்து நீ வந்து இதுல எல்லாம் தலையிட்டீங்க அப்படின்னா நீங்க பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி ஓட்டிங் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு எப்படி அவங்க சொன்னாங்களோ, ரஷ்யா எப்படி நீங்க தேவையில்லாம உள்ள வந்து சண்டையை பெருசுப்படுத்தாம தேவையில்லாம விளைவுகளையும் போர் பதட்டத்தையும் உருவாக்காம போனீங்கன்னா நாங்களே பேசி சமாதானப்படுத்தி ரஷ்யா எப்படி உள்ள வந்துச்சோ, இப்படி ஒவ்வொரு நாடுகளிலும் சீண்டி 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 தனக்கு இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அமெரிக்கா ஏதோ லாக் ஆகிட்டு இருக்கோன்னு தோணுது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு பெரிய போராட்டம் வந்து அமெரிக்கால போயிட்டு இருக்கு. கடந்த ஒரு வாரமாகவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களின் எழுச்சி வந்து நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியுது. அது ட்ரம்புக்கு எதிர்க்கவே இப்படியே போச்சுன்னா உள்நாட்டுக்குள்ள போர் நடக்கிற மாதிரி போகாத. முதல்ல அவர் அதெல்லாம் சமாளிக்கட்டும், அந்த விஷயத்தெல்லாம் பார்க்கட்டும். தேவையில்லாம மற்ற நாடுகள்ல மூக்கு நுழைக்காம, மற்ற நாடுகளை மூக்கு நுழைக்கிறதுனா எதுக்கு நுழைக்கணும்? நீ வந்து காப்பாத்து, அதை வந்து ஒளிப்படியா பண்ண வேண்டியது தானே. ஏன் வெளிப்படியா அப்ப பண்ணல? ஏன் நாங்க வந்து பாகிஸ்தான்ல பேசிட்டோம், இந்தியாவில பேசிட்டோன்றதை மட்டும் நீங்க அன்னைக்கு போர் நடந்துட்டு இருக்கும்போது சொன்னீங்க? 2 பேரையும் கூப்பிட்டு பேசணும், முடிஞ்சிருச்சு, நீ டிக்ளேர் பண்ணு.
ஏன் நீங்க ட்விட்டரும் சோஷியல் மீடியாவும் அதுக்கு தானே வச்சிருக்கீங்க. உள்ளுக்குள்ள உங்க நியூஸ் பேப்பர் மீடியாவுக்கு மட்டும் பரவி விட்டுட்டு செய்தியை வந்து வேற மாதிரி திணிக்கிறதெல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாது. இந்திய நாடு அனைத்திலும் சிறந்த நாடு. இந்திய நாடு இன்னைக்கு அமெரிக்காவே வளர்ந்திருக்குன்னா அது இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய படித்து வந்த பட்டதாரிகளும் இளைஞர்களும் அமெரிக்காவுக்கு போய் கொடுத்த வேலைகளும் அமெரிக்காவுக்கு கொடுத்த அவங்க கொடுத்த இதுதான் வந்து டைம் தான் வந்து இன்னைக்கு அமெரிக்கா நாடுகள் மாதிரி எல்லா நாடுகளும் வளர்ந்திருக்கே தவிர வேற எதுவுமே இருக்காது. சரிங்க சார், நீங்க இவ்வளவு விஷயம் சொன்னீங்க, அதெல்லாம் வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் தான். ஆனா எந்த ஒரு சூழ்நிலையில ஏன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவோட அதிர்வு கிட்ட இப்போ ஏன் பேசணும்? இப்ப அவங்க பாருங்க, இந்த போர் வந்து உங்களாலாம் வந்து இல்ல இது வந்து இதற்கான பேசுற டாக் கிடையாது. ஆக்சுவலி வந்து பேசுறதுதான் உண்மை. நீங்க 35 நிமிஷம் பேசுனதெல்லாம் உண்மையா இருக்கு. 35 நிமிஷம் இதற்காக பேசுனதுன்றதெல்லாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த காரணங்களாக வேணாலும் இருக்கலாம். ஏன்னா நீங்க வந்து நாடுன்றது வந்து ஒரு இடத்துல இருந்து மட்டும் கோணத்தை பார்க்க கூடாது. இது எப்படி தெரியுங்களா? புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை அப்படின்னா அந்த சண்டையினால ஒரு 2 பேருமே பிரிஞ்சே நிக்கணும் அப்படின்ற கதையா இருக்கிறது தான் தவறு. எந்த விஷயத்துக்காக பிரச்சனையோ அதை மட்டும் தீர்த்துக்கிட்டு மற்ற விஷயத்தெல்லாம் நீங்க ஒத்துழைஞ்சு தான் போகணும். இதுதான் வாழ்க்கை. இதையே நம்ம இந்த யாருமே கடைபிடிக்கிறது இல்லை. கிட்டத்தட்ட நாம இதை இந்த மாதிரி போர் முனையா தான் பாக்குறோம். இந்த ஒரு காரணத்தை வச்சு இந்தியா ஒரு நாடு, அமெரிக்கா ஒரு நாடு, 2 பேரும் அடிச்சுக்கிற நாடு அப்படின்னு பார்க்காமல் ஒரு மற்ற காரணங்கள்ல பல இடத்துல நம்ம சேர்ந்து செயல்பட வேண்டியது இருக்கு. மற்ற இடத்துக்கள்ல அமெரிக்காவோட உதவி இந்தியாவுக்கு தேவைப்படுது, இந்தியாவோட உதவி அமெரிக்காவுக்கு தேவைப்படுது. எது வேணாலும் இருக்கலாம், எதை சார்ந்து வேணாலும் பேசியிருக்கலாம். ஸோ அந்த விஷயத்த ஒரு 35 நிமிஷம் அதுல ஒரு ஆஃப் தி டாக்ல இந்த மாதிரி நீங்க இப்படி பண்ணதாக கேள்விப்பட்டோம், அது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை, இது முழுக்க நீங்க ஒருவேளை அப்படி பண்ணியிருந்தா கூட அந்த மாதிரி எங்க கிட்ட நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நாங்க அந்த போரை வந்து முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்றத அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம், புரிய வைக்க முயற்சி பண்ணிருக்கலாம். கரெக்டுங்களா? இவரும் வந்து இவர் டெக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி போர் முடிஞ்சிருச்சு. இவர் இன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு முன்னாடியே நாம அந்த ப்ராசஸை முடிச்சிட்டோம். இதை நான் சொல்லிதான் முடிச்சேன்றத ஃபால்ஸ் கிளைமிங் தான் கிடையாதுன்றத மேபி நம்மளுடைய மோடி அவர்கள் வந்து அதை சொல்லியிருக்கலாம் அப்படின்றதான் வந்து நம்மளுடைய மத்திய அமைச்சரும் வந்து செயலரும் வந்து இந்த விஷயத்தையும் சொல்றாங்க. ஸோ அதனால நம்ம வந்து இது எல்லாத்தையும் நம்ம கேட்காம நமக்கான விஷயங்கள் என்ன இருக்கோ அதை நோக்கி பயணிக்கணும். தேவையில்லாம இதுக்குள்ள மாட்டிக்க வேண்டாம் அப்படின்றதுதான் எனக்கு சொல்ல தோணுது. ஆனா இங்க வந்து இன்னொரு கேள்வியும் வருது இல்லைங்க சார். என்னன்னா வந்து மோடிஜி அவர்கள் வந்து ட்ரம்ப் அவர்கள்ட்ட பேசிட்டாங்க. பேசி முடிச்ச பிறகு ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. என்னன்னா இது மாதிரி நான் இந்திய நாட்டோட பிரதமர் அவர்கள் வந்து இங்க பேசினாங்க, அவர் என்னோட நண்பர் அப்படின்னு மானியத்தின எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவர் எங்கள்கிட்ட வந்து பேசினாரு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்தது, அதை வந்து நாங்க நிறுத்தணும், நீங்க சொல்லி நாங்க நிறுத்தல, 3வது நாடு உள்ள வர தேவையில்லைன்னு சொல்லி நாங்களே நிறுத்திட்டோம், ஆனாலும் நாங்க சொல்ல போர் நிறுத்தினாங்க அப்படின்னு மீண்டும் அவர் சொல்றாரு. ஏன்னா விட்டு கொடுக்க முடியாது இல்ல. நீங்க என்னாலதான் ஜெயிச்சா, என்னாலதான் ஒருத்தன் வளர்ந்தான், என்னாலதான் நீங்க இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க என்கிட்ட வேலை கேட்டு வரீங்க, நான் வேலைக்கு ஒரு 4 இடத்துல சொல்லி விடுறேன்னு சொல்றேன். ஆனா நான் சொன்ன 4 இடத்துல வேலை எடுத்துக்கல. ஆனா 5ஆவதா ஒரு இடத்துக்கு நீங்க போய் சேர்றீங்க. ஒருவேளை இந்த கிங்ஸ்லயே வந்து சேர்றீங்க. ஆனா இந்த கிங்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க. ஆனா நான் சொல்றேன், நான் தான்ப்பா உனக்கு சொன்னேன் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா உங்களுக்கு தெரியுது நீங்க யாருமே சொல்லல, சொல்லி இந்த 4 கம்பெனி எனக்கு வேலைக்கு சேர்த்துக்கல, ஆனா நானா தான் வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியுது. நீங்க அந்த விஷயத்த இல்ல நான் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப நானும் வந்து அதே மாதிரி இப்ப நான் பேசுறேன், நான் அப்ப அந்த விஷயத்த கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்களும் அந்த விஷயத்த கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இது ரெண்டுமே நடக்கும், கடைசி வரைக்கும் புரியாத புதிர் மாதிரி போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா இது ரெண்டுத்தையும் மானிட்டரிங் பண்ணி தீர்த்து வைக்கிறதுக்கு ஆட்களும் மனிதர்களும் இருக்க மாட்டாங்க. சோ இங்க என்னைய பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன், என்னாலதான்ப்பா உனக்கு வேலை கிடைச்சதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்ப நான் அதை விட்டு தர முடியல என்னால. ஏன்னா நான் வந்து சொன்ன விஷயத்த நான் தப்புன்னு ஒத்துக்கிட்டேன்னா அப்ப நான் இந்த பையன்கிட்ட நான் தோத்து போயிட்டணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு வரா மாதிரி தோணும். இப்ப அதே மாதிரிதான் உங்களாலதான் கிடைக்கல அப்படின்றதே என்னால சொல்ல முடியும், உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா என்னை பகைச்சுக்கவும் முடியாது. அதே சமயம் உங்களுக்கு தெரியும் உங்களால மட்டும் தான் இந்த வேலை கிடைச்சது அப்படின்னு தெரியுதுன்னா அது நீங்க பாத்துப்பீங்க. கரெக்டுங்களா? அந்த ஏன்னா இந்த இடம் தான் எப்படிதான் பார்த்தாலும் அமெரிக்க நாடு அந்த இடத்துல இருக்குன்றதுனால அந்த ஒரு சில இடத்துல நாம வந்து நம்மளுடைய பிரதம மந்திரியாக இருந்தாலும் எந்த இடத்துல இருக்கணுமோ அதை பாத்துக்கிறாங்களே தவிர வேற ஒன்றும் ரீசன்லாம் கிடையாது. பட் அதற்குன்னு இந்த ஸ்டேட்மெண்ட், நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? உண்மை என்ன, நீங்களா வேலை கிடைச்சது. அதே மாதிரிதான் உண்மை என்ன, இந்த ஆபரேஷன்ஸை சக்சஸ் பண்ணது இந்தியாவோட முழுக்க கிரெடிட்ஸ் ஃபுல்லா இந்தியாவிற்கானது மட்டும்தான். அதை விட்டு கொடுக்க முடியாத ட்ரம்ப்னால, அதை ஏத்துக்க முடியாதனால அதை திருப்பி அவர் வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்காரு, வேற ஒண்ணும் இல்லை. இப்போ வந்து போரை நிறுத்தினது வந்து இந்தியா. ஆனால் முதலா ட்ரம்ப் அவர்கள் தான் வந்து தன்னோட சமூக வலைத்தளங்கள போறாரு, போர் நிறுத்தப்படுகிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். அது சொன்ன பிறகுதான் இந்தியாவை வந்து டிக்ளேர் பண்ணி சொல்றாங்க போர் நிறுத்தப்படுது அப்படின்னு. அது எப்படி ஃபர்ஸ்ட் ட்ரம்புக்கு தெரிஞ்சது? அது வந்து உங்களுக்கு நீங்க எதை சொல்றீங்க, இன்னைக்கு இஸ்ரேல்ல நடக்கக்கூடிய பிரச்சனையில ஈரான் வந்து ஒரு ஏவுகணையை விடுது, முக்கியமான ஒரு மிசைலை வந்து அவங்க விடுறாங்க. எப்படி வந்து ட்ரம்ப் வந்து இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய யூஎஸ் சிட்டிசன்ஸ்க்கு கால் பண்ணி அல்லது எம்பசில இருக்கவங்களுக்கு கால் பண்ணி முதல்ல வெளில வாங்கன்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு இன்டெலிஜென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுல அமெரிக்கா அளவுக்கு ஒரு ப்ராப்பரானவும் அது குவாலிட்டியாகவும் டாப் லெவல்லையும் வேற யாரும் கிடையாது.
இந்த விஷயத்த நான் இன்ஃபார்ம் பண்றேன்றதற்காக வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஏன்னா இது வந்து சொல்றாங்க, இது நாடுகளுக்கு பேசுறாங்க. நாடுகளுக்கு பேசினாலே மற்ற நாடுகளுக்கும் பேசுவாங்க, பேசாம இருக்க மாட்டாங்க. என்ன நம்ம நாடு டெக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி அவர் டெக்ளேர் பண்ணிட்டாருன்றதுனால அவர் தான் இதற்கான காரணமாக இருந்திருக்கணும்ன்ற அவசியமும் கிடையாதுன்றத நான் சொல்ல வர்றது இல்லையா. ஏன்னா இப்ப நீங்க ஒரு போர் வந்து நடந்துட்டு இருக்கு, அந்த போருக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அது 2 நாடுகளுக்கு மட்டும் இருக்காது, உலக நாடுகளுடைய தலையீடு இருக்கும், அமெரிக்காவின் தலையீடு இருக்கும். ஆனால் போரை நிறுத்துவதற்கான காரணம் அமெரிக்காவா இருக்காது. நீங்க ரெண்டுத்துக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும், வித்தியாசம் இருக்கு. நீங்க வந்து எதற்கு நிறுத்தணும்னு ஒண்ணு இருக்கு, ஏன் நிறுத்தணும்னு ஒண்ணு இருக்கு. மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நிறுத்தி தான் ஆகணும் இல்லையா. நான் இது எல்லாமே முடிச்சிட்டேன் அவ்வளவுதான், பாகிஸ்தான் மொத்தமா ஓடி போயிடுச்சு, நான் இருக்கவே மாட்டேன்னு ஓடி போயிடுச்சு. ஒரு பக்கம் அந்த நாட்டுல இருந்து மட்டும் எதுக்கு விருந்துக்கு கூப்பிட்டா, அதுதான் இங்க இருக்கக்கூடியது இல்லையா. நீங்க இங்கதான் ட்ரிக்கிய நீங்க பாக்கணும். அதாவது இங்க வந்து நீ 2 கண்ட்ரியும் என்னால விட்டு தர முடியல. அதே சமயம் பாகிஸ்தானை சேர்ந்த அந்த ராணுவ தளபதி வந்து எனக்கு முக்கியமான ஒரு ஆளாக பார்க்கப்படுறாரு. அதே சமயம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் வந்து நமக்கு ரொம்ப இதுவா பார்க்கப்படுறாங்க. ஆனா இந்த இடத்துல நான் அவங்கள விட்டும் தரக்கூடாது, அது எனக்கும் தேவையும் படுது. அப்ப நான் வந்து இங்க விருந்து கொடுத்தேன் அப்படின்னா நான் இணக்கமா இருக்கிறேன்றதை இங்க வெளியிலயும் காமிச்சிக்க முடியும். அப்ப என்ன ஆகுது, நீங்க சரி அதை விட்டுருங்க, நம்ம வந்து ஒரு விஷயத்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், பாகிஸ்தான் மூலம் போர் புரிஞ்சிட்டு இருக்கோம். அப்புறம் எப்படி உலக நாடுகள்ல இருந்து அவங்களுக்கு வந்து லோன் கொடுக்குறாங்க? எப்படி கொடுத்தாங்க? போர் நடந்துட்டு இருக்கும் போது தானே கொடுத்தாங்க, அந்த விஷயத்துக்கு டெக்ளேர் பண்ணாங்களே. அப்ப இது யாரோட தலையீடு இருந்திருக்கும்? அப்ப உலகளாவே ஒரு தலையீடு இருந்திருக்கு இல்லையா. அப்ப எல்லாத்துலயுமே உலக நாடுகளோட தலையீடுகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் டெசிஷன் எடுக்கிறது என்னவோ அந்தந்த நாட்டுக்கு சார்ந்தவங்களா தான் இருப்பாங்க. ஆனா அந்த விஷயத்த நீ டெக்ளேர் பண்ணுன்றதுக்காக எல்லாம் வந்து கிரெடிட்ஸ் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா. நம்மளோட இது முடிஞ்சிருச்சு, மிஷன் கம்ப்ளீட்டட். மிஷன் நீங்க கம்ப்ளீட் ஆகாம நீங்க இந்த போரை நிறுத்திருந்தீங்கன்னா நீங்க கிரெடிட் எடுத்துங்க. மிஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் போரை நிறுத்துறது வந்து ஒருத்தர் சொல்லி எப்படி நிறுத்துவாங்க? மிஷன் கம்ப்ளீட், இப்ப நீங்க நான் எங்க வரணும் அந்த இடத்துக்கு வந்துட்டேன்னா நான் வந்துட்டு முடிஞ்சிருச்சு இல்லையா. அப்ப நான் அதோட ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். ஒரு கேம் விளையாடுறேன், கேம் லெவல் முடிச்சேன்னா கேம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு போன கேம் திருப்பி விளையாட முடியுமா? முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து கேம் விளையாடுறதுக்கு என்னன்னா முட்டாளாம் கிடையாது இல்லையா. அதுதான் இங்க நடந்திருக்கு. ஆனா இதை வந்து இவங்க ப்ரொபகனேட் பண்ணி வேற மாதிரி ஷோ பண்றாங்க அப்படின்றத நம்ம நேர்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். ஆனா மோடி அவர்களும் சொல்லியிருக்காங்களே சார், இந்த சிந்தூர் ஆபரேஷன் முடியல, நிறுத்தி வச்சிருக்கோம், அதை தான் ட்ரம்ப் அவர்களும் சொல்லியிருக்காங்க. அதாவது சிந்தூர் ஆபரேஷன்ஸ் முடியல அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அது 2 கணக்குல இருக்கு. அது என்னன்னா, அது நாம வந்து பாத்தீங்கன்னா மற்ற நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு அலர்ட்னு சொல்லலாம். இப்ப வந்து நீங்க பாகிஸ்தான் மாதிரி எத்தனை நாடுகள் வேணாலும் வரலாம். ஏன்னா நம்ம இந்தியன் கண்ட்ரி மட்டும் தான் நம்மளுடைய பார்டர்ஸை வந்து நிறைய நாடுகளோட, உலக நாடுகளோட ஷேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கண்ட்ரி. ஸோ எந்த நாடுகள்ல இருந்து எங்க நடந்தாலுமே நாம அந்த இடத்துல வந்து ஒரு பர்ஃபெக்டான பிளேயர் நம்ம கிட்ட எல்லாமே இருக்குன்றத காட்டணும். ஸோ அப்போ அது ஒரு ப்ராக்ரஸா நான் பார்க்கப்படுது. 2வது, நாம நினைச்ச டெரரிஸ்ட காலி பண்ண வேண்டியதுல இன்னும் இது பண்ண வேண்டிய மனிதர்களும் இருக்காங்க. ஆனா பயத்தை உருவாக்கி வச்சிருக்கோம். அந்த பயத்தை இவர்கள் தவறாக பயன்படுத்துவார்களே ஆனால் திருப்பி நம்ம இந்திய நாட்டு மக்கள் மீது திருப்பி அவர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை அச்சுறுத்தலை உருவாக்குவார்களே ஆனாலே ஆபரேஷன் சிந்தூர் எப்ப வேணா ஸ்டார்ட் ஆகும். மிஷனும் கம்ப்ளீட் ஆகலன்றீங்க. அதாவது நாம எதை நோக்கி பண்ண நினைச்சோமோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனா ஒட்டுமொத்த இந்திய நாட்டிற்குமான மிஷன் வந்து எப்பவுமே ஆக்டிவா தான் இருக்கும். சரி, ஓகேங்க சார். இப்போ இந்த ஒரு இஷ்யூல மோடிஜி அவர்கள் வந்து இனிமேல் சொன்னாங்க அப்படின்னு உள்துறை அமைச்சரும் சொல்லியிருக்காங்க. இப்போ ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, இல்ல அவங்க சொல்லி நாங்க நிறுத்தலப்பா, அதாவது அவங்க சொல்லலாம் வந்து இது நிறுத்தப்பட, நாங்க சொன்னதான் நிறுத்திருக்கோம். சரி, ட்ரம்ப் வந்து இது யாருக்கு? அதான் சார், இப்போ மோடிஜி அவர்கள் இதுக்கு என்ன சொல்ல போறாரு? அதான் முதல்ல ட்ரம்ப் வந்து இது எதுல சொல்றாரு? ரிப்போர்ட்டர்ஸ் கூப்பிட்டு வந்து சொல்றாரு சார், பிரஸ் மீட்ல சொல்றாரு. அப்ப மோடி என்ன பண்ணணும்? அதான் என்ன பண்ணு, இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார்? இதான் எப்படி இவரு ரியாக்ட் பண்றாரோ, இன்னைக்கு எப்படி நாம பேசுறோமோ இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் பேசுவாங்க. அப்ப மோடி அவர்களும் அபிஷியலான டெக்ளரேஷன் பண்ற வரைக்கும் இது ஓயாது, பேச்சுவார்த்தை போயிட்டே தான் இருக்கும். எது உண்மைன்றது யாருக்கும் தெரியாது. மேபி முழுக்க நான் சொன்னது எல்லாம் பொய்யா இருந்தா என்ன பண்ணிருக்க முடியும்? நான் ஒன்னையும் மோடியோட சாரோட பேசிட்டு போன் பேசிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு சொல்லல. என்னோட யுகங்கள்ல நம் நாட்டின் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில, நம்ம மனிதர்கள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில, நம்ம மேல இருக்கக்கூடிய பலத்தின் நம்பிக்கையில நான் பேசுறேன். இது உண்மையா பொய்யான்றதை நிரூபிக்க வேண்டியது நம்மளுடைய கவர்மெண்ட் தான், இந்திய அரசாங்கம் தான். அதை வெளியிடுவதன் மூலியமா தெரியும். ஆனா எனக்கு என்னன்னா, இங்க பிரைம் மினிஸ்டரோட ரோலோ அல்லது அரசியல்வாதிகளோட ரோலோ பிளே பண்ணல. முழுக்க ராணுவ சார்ந்த ஒரு ரோல் தான் பிளேயா இருக்குன்ற போது இவர்கள் சொல்ல வேண்டிய கட்டாயமும் கிடையாது. அது முழுக்க பதில் சொல்ல வேண்டியது இந்த அது ஆல்ரெடி பிரஸ் மீட் கொடுத்து இவங்க 2 பேருமே டெக்ளேர் பண்ணிட்டாங்க. அந்த டெக்ளரேஷன்ல அமெரிக்கா சொல்லி தான் நிறுத்துச்சு, ட்ரம்ப் சொல்லி தான் நிறுத்துச்சுன்றத சொல்லல. அப்படி சொல்லாதப்பயே அதோட முடிஞ்சிருச்சு அந்த சாப்டர்னு அர்த்தம். இது தேவையில்லாம
கிளப்பி விடுறோமோ அப்படின்றதான் மைண்டுக்குள்ள தோணுது. ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.